Dear children, in this video we will see about venation. What is the term of venation? The arrangement of veins and veinlets on the leaf blade or a lamina is called as venation. What is venation, ma? The arrangement of veins and veinlets. All you know what is vein and what is veinlets? Okay, very good. On the leaf blade or lamina is called as venation. Okay, consider this as a leaf. In the leaf, how the veins and the veinlets are arranged. That arrangement is called as the venation. It is classified into two types, reticulate venation and parallel venation. What are they? Reticulate venation and parallel venation. Reticulate venation, it is mostly present in the dicot leaves. Reticulate venation, example, dicot leaves. All you underline that, it is an important question. Reticulate venation is found in dicot leaves. The definition, the leaves contain a prominent midrib. Prominent na nama nalla theriyakuriya midrib irukum, from which the several secondary veins arises that branches like a network. Underline பண்ணி வச்சுக்கோ, network அந்த வேர்டு தான் முக்கியம். ரெட்டிகுலேட் வேரியேஷன் என்னது, அந்த மிட்ரிப்ஸ் வெயின்ஸ் எல்லாமே என்னது ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருந்தனா, நெட்வொர்க் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருந்தனா, தட் இஸ் கால்ட் அஸ் த ரெட்டிகுலேட் வேரியேஷன். சி ஹியர் என்னது, அந்த வெயின்ஸும் வெயின்லெட்ஸும் சேர்ந்து உனக்கு என்னது ஒரு நெட் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா. ஸோ இது மாதிரி நெட் லைக் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணியிருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் அ ரெட்டிகுலேட் venation. All you understand what is reticulate venation? That prominent midrib with several veins and veinlets forms a network-like structure is called as a reticulate venation. It is of two types. Reticulate venation is of two types. They are the pinnately reticulate venation, that is otherwise called as unicosate. Palmately reticulate venation or multicosate. Pinnately means unicosate, that represent single midrib. Multicosate means many midribs. Single midrib மட்டும் இருந்ததுன்னா அது என்னது உனக்கு யூனிகோசேட். நிறைய midribs present ஆகுதுன்னா அது என்னது மல்டிகோசேட். ஓகேவா. ஸோ அதிலே வந்து பின்னேட்லி ஃபஸ்ட் என்னது பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன் பார்க்க போகிறோம். பின்னேட்லின்னா என்னது யூனிகோசேட். எக்ஸாம்பிள் மாஞ்சிஃபெரா இண்டிகா, மேங்கோ லீவ்ஸ் பார்த்துருக்கு இல்லையா. இன் திஸ் டைப் ஆஃப் வீனேஷன் தேர் இஸ் ஒன்லி ஒன் மிட்ரிப் இன் த சென்டர் which forms many lateral branches to form a network. ஸோ மா இலையில் பார்த்தீங்கன்னா நடப்புற ஒரே ஒரு மிட்ரிப் இருக்கும், சைடில் நிறைய வெயின்ஸும் வெயிலட்ஸும் ஃபார்மி நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கும். ஒரே ஒரு மிட்ரிப் இருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் யூனிகோசேட் ஆர் பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன். Then palmately reticulate venation means multicosate. In this type of venation, there are two or more principal veins arises from a single point and they proceeds outward or upward. Okay, underline பண்ணி வச்சுக்கோ, two or more principal veins. ஓகேவா. ஸோ இங்கே palmately அப்படின்ற வேர்டு வந்தாலும் மல்டிகோசேட் அப்படின்ற வேர்டு வந்தாலும் எதை இண்டிகேட் பண்ணுது, ப்ராமினன்ட் மிட்ரிப்ஸ் என்ன இருக்குது, நிறைய ப்ராமினன்ட் மிட்ரிப்ஸ் வந்து உனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது, நிறைய ப்ராமினன்ட் மிட்ரிப்ஸ் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஓகேவா. அதான் என்னது பால்மேட்லி. இதில் டூ டைப்ஸ் இருக்குது, ஒன்று டைவர்ஜென்ட் டைப்பு, இன்னொன்று என்னென்னா கன்வர்ஜென்ட் டைப்பு. ஸோ அந்த மிட்ரிப்ஸ் எல்லாம் நிறைய மிட்ரிப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, எல்லா மிட்ரிப்ஸும் இப்படி அவுட்வேர்டில் போயிருந்ததுன்னா அவுட்வேர்ட் டைரக்ஷனில் போய் இப்படி ஃபார்ம் ஆயிருந்தா தட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜென்ட். அதே எல்லா மிட்ரிப்ஸுமே உனக்கு அப்போர்டை நோக்கி போயிருந்தனா, எல்லா மிட்ரிப்ஸுமே அப்போர்ட் டைரக்ஷன் நோக்கி போயிருந்தா அது என்னது கன்வர்ஜென்ட். ஓகேவா. ஸோ இது ஒரு நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சரை தான் ஃபார்ம் பண்ணுவோம், அதனால் இது ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ இதில் பின்னேட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மிட்ரிப் மட்டும் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன். ஸோ மோர் தென் ஒன் மிட்ரிப் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு பால்மேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன். பால்மேட்லியில் அந்த மிட்ரிப்ஸ் எல்லாம் அப்போர்ட் டைரக்ஷனில் போயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஜென்ட். அது எல்லாமே வந்து அவுட்வேர்ட்ஸில் போயிருந்துச்சுன்னா அந்த மிட்ரிப்ஸ் எல்லாம் இந்த அவுட்வேர்ட் ரீஜனில் போயிருந்ததுன்னா, இது மாதிரி அவுட்வேர்ட்ஸில் போயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜென்ட். வெளில வந்ததுன்னா அது டைவர்ஜென்ட். will you understand this?
parallel venation. Second one is the parallel venations. Veins run parallel and do not form a prominent reticulum. It is the characteristic features of monocot leaf. Underline பண்ணி வச்சுக்கோ. Parallel venation எதில் இருக்கு? monocot leafsல. Reticulate venation எதில் பார்த்தோம்? dicotsல. ஸோ இங்கே veins என்னது? they will run parallel. ஒரு வெயினுக்கும் இன்னொரு வெயினும் அது எப்படி இது parallel directionல போகுது. வாழை இலை பார்த்துருக்கோம் இல்லையா? அதில் இங்கே வந்து நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கிறத வாழை இலையில் இருக்கிறதா நம்மளுக்கு என்னது? parallel venation. ஸோ parallel venationும் 2 டைப்ஸ் இருக்குது. pinnately parallel venation இருக்குது, palmately parallel venation இருக்குது. உனக்கு pinnatelyனா தெரியும், சென்டரில் ஒரே ஒரு மிட்ரிப் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? pinnately. அதே palmatelyனா என்னது? several veins arise ஆயிருந்ததுன்னா that is called as palmately. ஸோ அதே மாதிரி தான் இங்கே நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்காது, மிட்ரிப்ஸ் வந்து பேரலாக போயிட்டுருக்கும். பின்னேட்லி பேரலல் வினேஷனுக்கு எக்ஸாம்பிள் பாரு. நியூஸான்னு நம்ம வாழை இலை இருக்கு இல்லையா, வாழை மரம், அது ஜிஞ்சர், இஞ்சி செடி, இஞ்சி இலை. when there is a prominent midrib in the center from which arises many veins perpendicular and run parallel to each other. ஓகே, சென்டரில் வந்து ஒரு ப்ராமினன்ட் மிட்ரிப் இருக்கும், சைடில் நிறைய வெயின்ஸ் இருக்கும். வெயின்ஸ் என்னென்ன ஒன்று பெர்பெண்டிகுலர், they will run parallel to each other இருக்கும். அடுத்து palmately parallel venation பார்த்தீங்கன்னா, in this type several veins arises from the tip of the petiole and they all run parallel to each other and unite at the apex. ஸோ இதில் நிறைய வெயின்ஸ் உனக்கு இருக்கும். palmately அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரிப்ஸ் பாரு, நிறைய மிட்ரிப்ஸ் இருந்துன்னா அதை palmatelyன்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரே டைரக்ஷனில் போனால் அது கன்வர்ஜென்ட், இதே அவுட்வேர்டில் போணுச்சுன்னா அது டைவர்ஜென்ட். ஓகேவா? ஸோ பேரலல்னால் என்னது? அந்த வெயின்ஸ் ஒன்றோட ஒன்று பேரலாக போகணும், நெட்வொர்க் லைக் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருக்கிறதா பேரலல் வினேஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் கன்வர்ஜென்ட்டும் இருக்குது, டைவர்ஜென்ட்டும் இருக்குது. கன்வர்ஜென்ட் அப்படின்னா என்னது? உனக்கு ஆல்ரெடி அதில் பார்த்த மாதிரியே தான், இந்த பேரலாக வர வெயின்ஸ் எல்லாம் அப்போட நோக்கி போணுச்சுன்னா, அப்போட போய் ஒரே ஒரு பாயிண்டில் டச் ஆச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கன்வர்ஜென்ட் டைப்பு. அதே இந்த மிட்ரிப்ஸ், நிறைய மிட்ரிப்ஸ் எல்லாம் அவுட்வர்ட் டைரக்ஷனில் போச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டைவர்ஜென்ட். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோ எல்லாத்துக்குமேமா. நெக்ஸ்ட் டேர்ம் இஸ் த ஃபிலோடாக்சி. ஓகேப்பா, இப்போ வீனேஷன் முடிச்சாச்சு. வீனேஷனை நம்ம த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வெயின்ஸ் அண்ட் வெயின்லெட்ஸ் ஆன் த லீஃப் லாமினா இஸ் கால்ட் அஸ் வீனேஷன் பார்த்தோம். அதில் 2 டைப் ஆஃப் வீனேஷன் இருக்குது. வாட் ஆர் தேமா? ரெட்டிகுலேட் வீனேஷன் ஒன்று, பேரலல் வீனேஷன் ஒன்று. ரெட்டிகுலேட் வீனேஷனில் என்ன டைப்ஸ் இருக்குது? பின்னேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்குது, பால்மேட்லி ரெட்டிகுலேட் வீனேஷன் இருக்குது. பால்மேட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் கன்வர்ஜென்ட்டு, டைவர்ஜென்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரியே பேரலல் வீனேஷனில் அந்த வெயின்ஸ் வந்து பேரலல் டு ஈச் அதராக இருந்ததுன்னா அதுக்கு பேர் பேரலல் வீனேஷன் படித்தோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஐடியா? அடுத்து ஃபிலோடாக்சி நம்ம பார்க்க போகிறது. ஃபிலோடாக்சினா என்னென்னு பாரு. த மோட் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் நோன் அஸ் ஃபிலோடாக்சி. ஸ்டெம்மில் லீவ்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பற்றி படிக்கிறதா என்னது? ஃபிலோடாக்சி. ஓகேம்மா, ஃபில்லோன்னா என்ன கொடுத்துருக்காங்க? லீஃப். ஃபில்லோன்னா என்னது? லீஃப். டாக்ஸஸ்னா என்னது? அரேஞ்ச்மெண்ட். ஃபிலோடாக்சி is to avoid overcrowding of leaves and expose the leaves maximum to the sunlight for photosynthesis. What is the need of the phyllotaxy? To avoid the overcrowding of the leaves. Leaves வந்து ஒரே இடத்துல அக்குமுலேட் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ எல்லா லீவ்ஸுக்கும் மேக்ஸிமம் சன்லைட் கிடைக்கணும். எதுக்கு? ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு. ஸோ அதுக்கு இந்த ஃபிலோடாக்சி வந்து நெசசரி. டைப்ஸ் ஆஃப் ஃபிலோடாக்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட், opposite, ternate, hold. What are them? Alternate phyllotaxy, opposite phyllotaxy, ternate, hold. Okay, first we see about the alternate. உனக்கு ஆல்டர்னேட்னா தெரியும். ஸோ இங்கே ஒன்று அங்கே ஒன்று நீ மாறி மாறி வந்ததுன்னா அது என்னது? ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சி. ஸோ ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சி அப்படின்ற in this type there is only one leaf per node. Only one leaf per node and the leaves on the successive node are arranged alternate to each other. Spiral arrangement of leaves shows vertical rows are called as orthostitches. Types of alternate phyllotaxy 2 types இருக்கு. ஓகேவா? alternate phyllotaxy என்னவா?
ஸோ ஒரு நோடில் ஒரு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோடுலையும் ஒரு லீஃப்னு ஆல்டர்னேட்டாக அரேஞ்ச் ஆயிருந்ததுன்னா அது என்னது ஆல்டர்னேட் ஃபிலோடாக்சி. அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட் ஸ்பைரல் ஒன்று, ஆல்டர்னேட் டைத்தீக்கஸ் இருக்குது. ஆல்டர்னேட் ஸ்பைரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெம்மில் வந்து லீவ்ஸ் வந்து ஒரு நோடுலையும் ஒரு லீஃப்னு ஒரு ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டில் போயிருந்ததுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டர்னேட் ஸ்பைரல். அதே ஆல்டர்னேட் டைத்தீக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து 2 ரோவா, இங்கே பாலியால்த்தியாக கொடுத்துருக்காங்களே எக்ஸாம்பிள், இது எதுக்கு உள்ளது ஆல்டர்னேட்டுக்கு உள்ளது. ஸோ இது ஸ்டெம்மில் இருக்கிறது வந்து நோட் ரீஜன், இதெல்லாம் என்னது நோட் ரீஜனு. இந்த ஒரு நோடில் என்னது உனக்கு ஒரு லீஃப்னு இப்படி 2 லீஃபு 2 சைட்லேயும் போயிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டைத்தீக்கஸ் அல்லது பைஃபேரியஸ். அதே ஸ்பைரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லீஃபு இங்கே ஒரு லீஃப்னு இப்படி ஸ்பைரலாக போயிருந்ததுன்னா அது பேர் ஆல்டர்னேட் ஸ்பைரல். அது எதில் இருக்குது ஹைபிஸ்கஸ் ஃபைக்கஸில் இருக்குது. ஆல்டர்னேட் டைத்தீக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்னாலே என்னது ஒரு நோடில் ஒரு லீஃப் இருக்கணும். அது 2 ரோவில் இங்கிட்டு ஒரு ரோ ஆஃப் லீஃபும் இந்த சைடில் ஒரு ரோ ஆஃப் லீஃபும் இந்த சைடில் ஒரு ரோ ஆஃப் லீஃபும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் பைஃபேரியஸ். இது எதில் இருக்குது பாலியால்த்தியா லாங்கிஃபோலியா. பாலியால்த்தியான என்னது நெட்லிங்க மரம் சொல்லுவாங்க இல்லையா, அதில் இருக்க லீவ்ஸில் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குது ஆல்டர்னேட் டைத்தீக்கஸ் அரேஞ்ச்மெண்ட்டில். ஸோ ஹைபிஸ்கஸ் பிளான்ட்டை பாரு, இது என்னது ஆல்டர்னேட் ஸ்பைரலுக்குள்ள எக்ஸாம்பிள். ஓகேவா. ஸோ ஒரு நோடில் ஒரு லீஃப் தான் உனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்குது, பட் என்ன மேனரில் இருக்குது ஸ்பைரல் மேனரில் இருக்குது. இதே பாலியால்த்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ரோவாக உனக்கு லீஃப் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இங்கே ஒரு லீஃபு இங்கே ஒரு லீஃப்னு 2 ரோவாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதில் என்ன மேனர்னா ஸ்பைரல் மேனரில் வந்து உனக்கு அரேஞ்ச் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட் முடிஞ்சிருச்சு. செகண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்போசிட் ஃபிலோடாக்சி. In this type, each node possesses 2 leaves opposite to each other. ஸோ இங்கே என்னது ஒரு நோடுலையும் 2 லீவ்ஸ் வந்து உனக்கு ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆல்டர்னேட்னா ஒரு லீஃப் தான் பார்த்தோம், அதில் ஸ்பைரல் அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்குது, ஆப்போசிட் டைத்தீக்கஸ் அரேஞ்ச்மெண்ட்டும் அதில் இருந்தது இல்லையா. ஆல்டர்னேட் டைத்தீக்கஸும் இருந்துச்சு. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோடில் இங்கே ஒரு லீஃப் இங்கே ஒரு லீஃப்னு 2 லீஃப் அரேஞ்ச் ஆகுதுன்னா தட் இஸ் கால்டு ஆப்போசிட் ஃபிலோடாக்சி. They are of 2 types. They are the opposite superposed, opposite decussate அப்படின்னு சொல்லி 2 types இருக்குது. ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட், ஆப்போசிட் டெகுசேட். ஓகேவா. ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் ஸ்டெம் இருக்கும், ஒரு நோடில் 2 லீஃப் இப்படி இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா இதுக்கு பேர் ஆப்போசிட் சூப்பர்போஸ்ட். ஆப்போசிட் டெகுசேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போது சென்டரில் இங்கே ஸ்டெம் இருக்குது, அந்த லீவ்ஸ் ஒன்று ரைட் ஆங்கிளில் ப்ரெசண்ட்டாக இருக்கும். இப்படி ஒரு லீஃப் வந்து இந்த டைரக்ஷனில் இருந்ததுன்னா அடுத்த லீஃப் வந்து இந்த டைரக்ஷனில், அடுத்த லீஃப் இந்த டைரக்ஷனில் இப்படி ரைட் ஆங்கிளில் ப்ரெசண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆப்போசிட் டெகுசேட். ஓகே. ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நோடில் 2 சைட்லேயும் இப்படி ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் டெகுசேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிளில் வந்து டிஃபர் ஆகும். 1 pair of leaf is placed at right angle to the next upper or the lower pair of the leaves. ஒரு லீவ்ஸ் இப்படி இருந்ததுன்னா அடுத்த லீஃப் வந்து இப்படி இருக்கும். மேலே இருக்கிற ஒரு பேர் ஆஃப் லீவ்ஸ் இப்படி இருந்ததுன்னா அடுத்த பேர் ஆஃப் லீவ்ஸ் வந்து மேலே இப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா கெலோட்ராபிஸ் எருக்கஞ்செடியில் பார்த்தீங்கன்னா உனக்கு அந்த ஆப்போசிட் டெகுசேட் வந்து நல்லாவே கிளியர் ஆகும். ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் வந்து கொய்யா மரம் இருக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உனக்கு ஆப்போசிட் சூப்பர் போஸ்ட் லீவ்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். தேர்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெர்னேட் ஃபிலோடாக்சி. எக்ஸாம்பிள்னால் நீரியம், அரளி செடி சொல்லுவோம் இல்லையா நீரியம். தெர் ஆர் 3 leaves attached at each node. ஒரு நோட்லையும் 3 leaves attached ஆகுதுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் டெர்னேட் ஃபிலோடாக்சி. ஹோல்ட் ஆர் வெர்டிசிலேட் ஃபோர்த் டைப் ஆஃப் ஃபிலோடாக்சி. எக்ஸாம்பிள் அலமெண்டா. இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 3 leaves ஆர் ப்ரெசென்ட் இன் அ ஹோல் அட் ஈச் நோட் ஃபார்மிங் அ சர்க்கிள் ஆர் அ ஹோல். ஒரு நோடுலையும் மோர் தென் 3 leaves இருந்துச்சுன்னா அதை ஹோல்ட் ஆர் வெர்டிசிலேட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பிலோடாக்சினா என்னவா சொன்னோம், அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் லீவ்ஸ் ஆன் த ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் பிலோடாக்சி. எதுக்கு இந்த பிலோடாக்சி? To avoid the overcrowding, to get a maximum sunlight for
photosynthesis. இதில் இருந்து 4 டைப்ஸ் இருக்குது. வாட் ஆர் தே? ஆல்டர்னேட், ஆப்போசிட், டெர்னேட், ஹோல்டு. ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா ஒரு நோடில் ஒன்லி ஒன் லீவ்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் தட் இஸ் ஆல்டர்னேட். அதில் 2 டைப்ஸ் இருக்குது. ஆல்டர்னேட் ஸ்பைரல் இருக்குது, ஆல்டர்னேட் டைத்தீக்கஸ் இருக்குது. ஸ்பைரல் அப்படின்னா லீவ்ஸ் வந்து ஸ்பைரல் மேனரில் அரேஞ்ச் ஆகிருக்கும். டைத்தீக்கஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து 2 ரோவாக அரேஞ்ச் ஆயிருந்தா அது ஆல்டர்னேட் டைத்தீக்கஸ் அப்படின்னு படித்தோம். அதே ஆப்போசிட்னா ஈச் நோட் கேரிங் 2 லீவ்ஸ்னா ஆப்போசிட் ஃபிலோடாக்சி, அதில் சூப்பர் போஸ்ட் இருக்குது, டெகுசேட் இருக்குது. தென் டெர்னேட்னா ஈச் நோட் கேரி 3 லீவ்ஸ், ஹோல்டுனா மோர் தென் 3 லீவ்ஸ் இருக்கிறத ஹோல்டு டைப். எக்ஸாம்பிள் அல்மண்டா. நெக்ஸ்ட் ஹெட்டிங் லீஃப் மொசைக்மா. லீஃப் மொசைக்கும் நம்மளுக்கு அதே மாதிரி தான் சன்லைட்டை வந்து அதிக அளவில் கிடைக்கிற மாதிரி லீஃப் அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் நம்ம லீஃப் மொசைக்குன்னு சொல்லுவோம். Leaf mosaic leaves tend to fit in with one another and adjust themselves in such a way that they may secure maximum amount of sunlight with minimum amount of overlapping. Overlapping கம்மியாக இருக்கணும், அதிகமாக சன்லைட் கிடைக்கணும். இந்த லோவர் லீவ்ஸில் பார்த்தீங்கன்னா லாங்கர் பீட்டியோலில் இருக்கும். அந்த சக்ஸஸிவ் அப்பர் லீவ்ஸ் பொசஸ் ஷார்ட்டர் பீட்டியோல் இருக்கும். எக்ஸாம்பிள் அக்கலைப்பா. லீஃப் மொசைக் அப்படின்னா இது ஒன் டைப் ஆஃப் லீஃப் அரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இந்த லீஃப் அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சன்லைட்டை அப்சர்வ் பண்ணுறதுக்கும், ஸோ ஓவர்லாப்பிங் லீவ்ஸ் ஒன்னோட ஒன்று ஓவர்லாப் ஆகிருக்கிறதுக்காகவே தான் இந்த ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த லீஃப் மொசைக் வந்து உனக்கு இருக்குது. இந்த லீஃப் மொசைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்க லீவ்ஸில் லாங்கர் பிட்டியோலும், கீழே இருக்க இலைக்கெல்லாம் பெரிய காமும், மேலே இருக்கிற இலைக்கெல்லாம் சின்ன காமும் இலைக்காமும் இருக்கும். பிட்டியோல்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள் அக்கலைப்பா. ஸோ லீஃப் மொசைக் உள்ள எக்ஸாம்பிள் பாரு, இதுதான் அக்கலைப்பா பிளான்ட்டு. ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் எதுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக, சன்லைட் வந்து எல்லா லீஃபுக்கும் கிடைக்கணுன்றதுக்காக. ஸோ இந்த ஓல்டர் லீவ்ஸ் பார்த்தியா எங்கே இருக்குன்னு, இந்த ஓல்டர் லீவ்ஸுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங்கர் பிட்டியோல் இருக்குது. ஓல்டர் லீவ்ஸுக்கெல்லாம் என்ன இருக்குது? லாங்கர் பிட்டியோல் இருக்குது. அந்த யங் லீவ்ஸ் மேலே இருக்க சக்ஸசிவ் லீஃபுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டர் பிட்டியோல்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி அந்த பிட்டியோலர் அரேஞ்ச்மெண்ட்டை தான் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்? லீஃப் மொசைக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எதுக்கு? லீவ்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகாமவும் அதிக அளவில் சன்லைட் கிடைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட். திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் லீஃப் மொசைக். அக்கலைப்பா இண்டிகா.